சில நேரத்தில் நமக்கு ஒரு டவுட் வரும். நம்ம என்ன தான் பண்ணுறோம், நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறோமே, ஏன் இதெல்லாம் பண்ணுறோம், ஏன் நம்ம வாழ்க்கை ஒரு ஃபில்டர் போட்ட மாதிரியே இருக்குது, பிரைட்டாகவே இருக்க மாட்டேங்குது, இது நமக்கு பிடிச்சிருக்கா அப்படின்ற ஒரு சில கேள்வியெல்லாம் வரும். பார்த்தீங்களா? இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, இந்த இன்டர்வியூவில் கேட்பாங்க, டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஒரு கேள்வி. அது என்ன அர்த்தம்? மை நேம் இஸ் செந்தில்குமார், மை நேம் இஸ் சுரேஷ்குமார், ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் ட்ரிச்சி, மாங்காடு, குன்றத்தூர்னு சொல்கிறதா? கிடையாது. உங்களை பற்றி உங்களுக்கு எவ்வளவு நல்லா தெரியும். இங்கிலீஷில் சிம்பிளாக சொல்லணும்னா அதுக்கு பேர் தான் செல்ஃப் அவேர்னஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. கிச்டி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்க அப்படின்னா, மேபி இந்த வீடியோவை பார்த்து முடித்த பிறகு அடடே நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரகாசமாக ஒரு விளக்கேற்றி வச்சிருக்காரே இவர் அப்படின்னு ரசிகடா மட்டும் இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு பேபி சேனலை என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். லெட்ஸ் கெட் ஸ்ட்ரைட் அவே இன்டு தி வீடியோ. செல்ஃப் அவேர்னஸ்னால் என்ன? இது ஏதோ ஒரு மோட்டிவேஷன் வீடியோ நிச்சயமாக கிடையாது. இது செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் பற்றி பேசுகிறதா இல்லை, கோல் கிளாரிட்டி இதை பற்றி பேசுகிறதா கிடையவே கிடையாது. செல்ஃப் அவேர்னஸ்னால் உங்களுடைய ஃபீலிங்ஸு, ரியாக்ஷனு, ஸ்ட்ரென்த்து, வீக்னஸ்ஸு எல்லாத்தையும் ஓப்பனாக பார்த்து உங்களுக்கு ஒரு புரிஞ்சுக்க வைக்கிற ஒரு விஷயம். இது எப்படி சொல்கிறது, இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளே இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் துணிக்கடையில் போயிட்டு நம்ம உள்ளே போயிட்டு கண்ணாடி தான் இருக்கும், 4 பக்கமும் கண்ணாடி இருக்கும். நம்ம இந்த மாதிரி புதுசாக ஒரு டிஷர்ட்டை போட்டு அப்படி ஹீரோ மாதிரி அப்படி பண்ணுவோம். ஏதாவது புதுசாக அப்படி போட்டுவிட்டு அப்படி போட்டுப்போம், எல்லாம் அசிங்கமாக இருக்கும், பூ அப்படின்னு நம்மளே துப்பிப்போம், என்ன கன்றாவி உடம்புது அப்படின்னு நம்மளை திட்டிப்போம்ல. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். அந்த விஷயம் உங்களை பற்றி உங்களை கம்ப்ளீட்டாக லவ்வும் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா உங்களை ஹேட்டும் பண்ணலாம். பண்ணும்போது இது ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு சில விஷயங்களை ட்ரூவாக அக்செப்ட் பண்ணிக்கிறது பார்த்தீங்களா, அதுதான் செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு இன்னும் டீட்டெயிலாக இப்போ பேசுவோம். அதுக்கு முன்னாடி சில மூவிஸோட எக்ஸாம்பிள் உங்களுக்கு கோட் பண்ணுறேன். குட் வில் ஹண்டிங் அப்படின்னு ஒரு இங்கிலீஷ் படம் இருக்குது. அதில் வில்லுக்கு நாலேஜ் இருக்கும், ஆனால் செல்ஃப் ஒர்த்தே இல்லாமல் அந்த வில் அப்படின்ற அந்த கேரக்டர் ஸ்ட்ரகிள் பண்ணுவான். ஒரு தெரப்பி செஷனில் ஒரு அழுக ஆரம்பிச்சிடுவோம். அப்போ அந்த தெரப்பிஸ்ட் சொல்லுவார், இட்ஸ் நாட் யுவர் ஃபால்ட் வில் அப்படின்னு சொன்ன பிறகு தான் அவன் அந்த செல்ஃப் அவேர் ஆகி அந்த எமோஷ்னல் பெயின்னால தான் நம்ம இப்படி இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக் ஆகி அவன் ஒரு ரியலைசேஷனுக்கு வருவான். ஸோ இது குட்வில் ஹண்டிங்கில் ஒரு முக்கியமான ஒரு சீன். இதே தான் அன்பே சிவமில் இது வேறு மாதிரி வச்சுருப்பாங்க. நல்ல சிவம் கேரக்டர் ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஹேண்டிகேப்டாக, டிஸ்ஃபிகர்டாக, ஆனால் எமோஷ்னலி மெச்சூர்டாக இருப்பாப்புல. மாதவனுக்கு பிடிக்காமல் இருக்கும் நல்ல சிவத்தை. மாதவனுக்கு அந்த ட்ராவலில் தானே கிளாரிட்டி வரும். அப்போது நம்ம நல்ல சிவம் சொல்லுவார்ல, நான் நல்லவனா இல்லையான்னு நான் டிசைட் பண்ணக்கூடாது, என் பிஹேவியர் தான் டிசைட் பண்ணுன்ற மாதிரியான அர்த்தத்தில் சொல்லுவாப்புல. அந்த ஒரு விஷயம் தான் செல்ஃப் அவேர்னஸ். அடுத்ததாக த பர்சூட் ஆஃப் ஹாப்பினஸ் அப்படின்ற ஒரு படம், பயங்கர ஃபேமஸான படம், எனக்கு ரொம்ப ஒரு பர்சனல் ஃபேவரட்டான ஒரு படம். அதில் கிறிஸ் கார்டனர் அப்படின்னு அந்த வில் ஸ்மித் கேரக்டர் சொல்லும்ல, ஐ எம் நாட் யூஸ்லெஸ், ஐ ஹாவ் வர்த் அப்படின்னு. அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். அந்த செல்ஃப் அவேர்னஸ் வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். அது வரல அப்படின்ற வரைக்கும் வண்டி ஃபஸ்ட் கியர்லேயே தான் போகும் அப்படின்றதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம எப்படிலாம் ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு நான் இப்போ சொல்கிறேன். அது செல்ஃப் அவேர்னஸ் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போவுமே ஒரு சைடு கேரக்டராகவே தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்பவுமே இருப்பீங்க. எல்லா இடத்துலையும் சில இடங்களில் முன்னாடி இருப்பீங்க, ஆனால் சில இடங்களில் எப்பவுமே அந்த இடத்துல ஒரு சைடு எடுத்துகிட்டே இருப்பீங்க, பெருசாக வெளியே வர மாட்டீங்க. இல்லை அப்படின்னா இன்னொரு என்ன பண்ணுவீங்கன்னா, பயங்கரமாக மாஸ்க் போட்டு ஃபேக் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ண பயங்கரமாக ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு அவசியமே இருக்காது. ஆனால் எப்படியாச்சும் இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு தேவையே இல்லாமல் ஆக்ட் பண்ணுவீங்க. மற்றவங்க ட்ரீம்ஸை உங்கள் ட்ரீம்ஸ் மாதிரி நினச்சிக்கிட்டு இதுதான் நம்மளோட ட்ரீமு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அதை தேடி ஓட ஆரம்பிப்பீங்க. இது ரொம்ப சிம்பிளாக இப்போ இதை சொல்லணும்னா, இந்த மீடியா மோகம் அதுக்கு ரொம்ப ஈஸியாக சொல்லலாம். சினிமா, இப்போ யூடியூப், இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர், இதை பார்த்தோன்னே நம்ம எல்லாத்துக்குமே ஒன்று தோணும். நம்ம ஆட்களுக்கு இப்போ நம்ம எல்லாத்துக்குமே சொல்லக்கூடாது, நான் அந்த சைடில் தான் இருக்கேன். நான் ஒரு யூடியூபராக இருக்கேன், இன்ஃப்ளூயன்சராக இருக்கேன். ஸோ என்ன ஆகுனா, இப்போ ஏன்னா அந்த மாதிரி கண்டென்ட் நான் போடாததுனால நான் தாராளமாக அதை பற்றி பேசலாம். ட்ராவல் பண்ணுவாங்க, அப்படியே பார்த்து சூப்பர் லொக்கேஷனில் போய் மால்தீவ்ஸ், மொரீஷியஸில் போய் இருப்பாங்க, தாய்லாண்டில் போய் சாப்பிடுவாங்க. என்னடா எப்படா இவங்கெல்லாம் போகிறீங்க அப்படின்னு
ஒரு சின்ன ஒரு யார் இவங்கெல்லாம், எப்படி இவங்களுக்கெல்லாம் காசு வருது அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் நம்மளால் போக முடியலையே, நம்மளும் அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் அந்த மாதிரியான இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் ஆகிட்டா போகலாம், நம்மளுக்கும் ஸ்பான்சர் வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த அவேர்னஸ் இல்லாமல் நமக்கு அந்த வராத விஷயத்தையோ நம்ம இன்ட்ரெஸ்ட் இல்லாத விஷயத்தையோ அவன் பண்ணிட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அது மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு பொய்யா நம்பிக்கிட்டு அதுக்குள்ளே இறங்கி ஏன் நமக்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போகிறப்ப என்ன நம்ம மற்றவெல்லாம் பண்ணுறான் நமக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னு ஒரு குழப்பத்தில் ஃபெயிலியராக நம்ம மாறுவோம். ஸோ இதுதான் இந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமல் நம்ம பண்ணுற விஷயம். இது நான் இப்போ சொன்னது ஒரே ஒரு லைஃப்பில் ஒரு செக்டாரில் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள். இது நீங்கள் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஃபிட் பண்ணி பாருங்கள். அதுதான் அந்த நீயா நானில் கூட பேசுகிற மாதிரி, அவன் டீ கடை போட்டிருக்கான அந்த டீ கடை நம்மளும் டீ கடை போட்டால் அது மாதிரி ஊர் எல்லோரும் டீ கடை போட்டால் என்ன ஆகும், அவனும் கருப்பட்டி காஃபி போட்டால் நானும் ஊரில் இருக்கிற எல்லோரும் கருப்பட்டி காஃபி போட்டால் என்ன ஆகுன்றது ஒரு ஈஸியாக உங்களுக்கு விடுற மாதிரி தான். இது நம்ம காலங்காலமாக நம்ம வீட்டில் பக்கத்து வீட்டு பையன் இன்ஜினியர் ஆகிட்டாரு, நீ எப்போ இன்ஜினியர் ஆக போகிற, எதிர்த்த வீட்டு பொண்ணு டாக்டர் ஆகிடுச்சு, நீ எப்போ டாக்டர் ஆக போகிற. பட் அந்த அவேர்னஸ், அந்த டாக்டரோ இன்ஜினியர் அவேர்னஸ் இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்கான்னு நம்ம அப்பா அம்மாவும் கேட்குறதில்ல, நமக்கும் இல்லை. அப்பா அம்மா சொல்கிறாங்க டாக்டராங்கன்னா நமக்கும் டாக்டர் தான் ஆகும் போல், நம்ம டேலண்ட்டுக்கு நம்ம ஹெச்டிஎல் தான் ஆக போகலன்னு அந்த செல்ஃப் அவேர்னஸ் இல்லாமையே பாதி பேர் 20s and 30s தொலைச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த செல்ஃப் அவேர்னஸை எப்படி நம்ம ரியலைஸ் பண்ணுறது, ப்ராக்டிக்கல் டூல்ஸ் என்ன பாஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படம் பார்க்குற மாதிரி தான் ஒரு வாழ்க்கையில் நடந்த ஒரு சில சீன்ஸை ரியாக்ட் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் மொமெண்ட்டில் நான் எப்படி ரியாக்ட் பண்ணேன், ஆனால் நம்ம உண்மையாக எப்படி ரியாக்ட் பண்ணியிருந்துருக்கணும், இந்த உண்மையாக இது எனக்கு பிடிச்சிருந்துச்சா, நான் உங்களுக்கு ஹானஸ்ட்டாக இருந்தேனா, அந்த இடத்துக்கு நான் ஹானஸ்ட்டாக இருந்தேனா, அந்த லவ் நான் ஃப்ரெண்டெல்லாம் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் லவ் பண்ணேனா, இல்லை நிஜமாகவே அந்த பொண்ணை பிடிச்சி லவ் பண்ணுறேனா, இல்லை ஒரு ஃப்ரெண்டு நாய் உசுப்பேற்றி விட்டுச்சுன்றதுக்காக நான் அந்த பிள்ளை பின்னாடி போனேனா, இல்லை நிஜமாகவே பிடிச்ச அந்த பிள்ளை பின்னாடி போனேனா. இன்ஃபேக்ட் இப்போ அந்த பிள்ளை பின்னாடி போகிறது அது வேறு தப்பு அப்படின்ற அந்த ஏரியாக்குள்ளேயே நான் போகலை. பட் சொல்கிறேன் நான். ஸோ இந்த கல்யாணம் எல்லாருக்கும் 25-26 வயசில் எல்லா நாயும் கல்யாணம் பண்ணிச்சு, நமக்கு 30 வயசு ஆகிங்க கல்யாணம் பண்ணல அப்படின்னு நினச்சி கல்யாணம் பண்ணுறீங்களா, இல்லை நிஜமாகவே பிடிச்சி இது அண்டர்ஸ்டாண்டிங் நான் கல்யாணத்துக்கு ரெடின்னு நினச்சி தான் நீங்கள் பண்ணுறீங்களா. ஸோ இது எல்லாம் தான் செல்ஃப் அவேர்னஸ். ஸோ இந்த லைஃப்பை இததை தாண்டி இதெல்லாம் நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா அப்போ ரொம்ப கஷ்டம் லைஃபு, அது வேறு விஷயம். ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் அந்த 20ஸ்லையோ இல்லை ஒரு mid-20s and 30s இருக்கிறீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் அவேர்னஸ் ரொம்ப 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 முக்கியம் அப்படின்றது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே தான் மறுபடியும் ஜேர்னலிங் வருது. ஜேர்னலிங்கில் நீங்கள் சொல்லலாம், எனக்கு என்னோட கிரேட்டஸ்டான ரிக்ரெட் என்ன, வருத்தம் என்ன, நான் வாழ்க்கையில் செஞ்ச தவறு என்ன, வாழ்க்கையில் இருந்த ஹாப்பியஸ்ட் என்ன, என்னோட ஸ்ட்ராங்கஸ்ட் மொமெண்ட் எது, நான் ஹாப்பியாக இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் எது எது என் லைஃப்பில், நான் ரொம்ப தைரியமாக இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஒன்று விஷயங்கள்லாம் நீங்கள் எழுதுவீங்க பார்த்திங்களா. அப்போ வர்றப்பவே உங்களோட ஆக்சுவல் இன்ட்ரெஸ்ட் தெரிய வந்துடும், உங்களுடைய கோல்ஸ் தெரிய வந்துடும், உங்களுக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு தெரிய வந்துடும், மற்றவங்களுக்காக சில விஷயங்களை பிடிக்குதுன்னு நீங்கள் உங்களையே நம்ப வச்சுட்டு திருப்பீங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் தான் இங்கே அந்த ஒரு விஷயத்தை நோட்டில் உட்காந்து எழுதுகிறப்போ தெரிய வந்துடும். ஸோ இஃப் யூ வாண்ட் சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னல்ஸ், நான் அந்த லிங்க்ஸை ப்ராடக்ட்ஸாக நான் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறேன். நீங்கள் ஸ்க்ரீனில் ஷாப்புன்னு தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த போயிட்டு நீங்கள் வாங்கலாம். அதில் ஒரு சின்ன அஃபிலியேட் கமிஷன் எனக்கு கிடைக்கும். சில இன்ட்ரெஸ்டிங்கான புக்ஸும் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். இக்கிகாய் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அந்த செல்ஃப் அவேர்னஸ் பற்றின விஷயங்கள் மொத்தமாக சொல்லியிருக்க மாட்டாங்க, அது தெரிய வந்துடும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாலும் ஓரளவுக்கு இந்த செல்ஃப் அவேர்னஸ் பற்றின சில கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வீடியோவை நீங்கள் மறுபடியும் திரும்பி பார்த்தீங்கனாலே, அட அண்ணன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கிறாரு, அட நம்ம அண்ணன் பாரியா எவ்வளோ பெரிய விஷயத்தை எம்பிட்டு சிம்பிளாக சொல்லிட்டாயா மனுஷன் அப்படின்னு செல்ஃப் அவேர்னஸ் பற்றி இந்த வீடியோவையே ஒரு தடவை ரிப்பீட் மோடில் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு புரிந்துவிடும் அப்படின்றதை அறிய தகவலை சொல்லிவிட்டு டாடா பை பை சொல்லிக்கிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி கிச்டியில் இந்த மாதிரியான மோர் மீனிங்ஃபுல் கான்வர்சேஷன்ஸ் இனி வரும் நாட்களில் நிறைய இருக்கும். நாட் ஜஸ்ட் ஃபன் அண்ட் ட்ரோல் அண்ட் ரோஸ்ட் வீடியோ இல்லாமல் அது டெஃபினட்டாக இருக்கும், அதுவும் நம்மளோட கலர் தான். பட் இந்த மாதிரியான வீடியோஸ் இன்னும் டெஃபினட்டாக ஒரு பாட்காஸ்ட் வடிவத்திலையோ இல்லை இந்த மாதிரியான 1-to-1 கான்வர்சேஷன்லேயும் இன்னும் நிறையா வரப்போகுது. ஸோ அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. என்னென்ன மாதிரியான டாபிக்ஸ், உங்களோட கன்ஃபியூஷன்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். நம்ம ஒரு கம்யூனிட்டியை ஸ்ட்ராங்காக ஃபார்ம் பண்ணி அந்த கம்யூனிட்டி கூட நிறைய டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ப்ராபப்ளி என்னோடய வாட்ஸ்அப் சேனல் லிங்க் பண்ணுறேன், இன்ஸ்டாகிராமையும் என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டாடா பை பை, டேக் கேர்.